அனைவருக்கும் நமஸ்காரங்கள், ஆசீர்வாதம். அவசியம் நம்ம எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணி ஆகணும். பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சில பேர் சொல்லுவா, இந்த இடத்துல கல்யாணம் ஆகலை, இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது. நிறையா கோவிலில் போயிட்டு வந்தேன், நிறையா பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லை, ஒரு காரியம் ஜெயமாக்கு, இந்த காரியமே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? அவளுக்காக இந்த சின்ன ஒரு வீடியோ. அடிப்படை தர்மம் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது, நிறையா இருக்குது. அடிப்படை தர்மம் நிறையா இருக்குது. இது சுலபமாக 5 பைசா செலவு பண்ணாமல் ஒரு தர்மம் அப்படின்னாக்க அது சந்தியாவந்தனம் பண்ணுறது. சந்தியாவந்தனம் அவசியம் பண்ணி ஆகணும். நமக்கு நம்மளுடைய தாயார் தகப்பனார் குருமூலமாக அந்த காலத்தில் உபநயனம் பண்ணி வச்சு நமக்கு காயத்ரி உபதேசம் பண்ணினார். நம்மளுடைய தகப்பனார் நமக்கு காயத்ரி உபதேசம் பண்ணினார். அந்த காயத்ரியை நம்ம விடலாமா? நம்மளுடைய தகப்பனார் காயத்ரி உபதேசம் பண்ணினார், அதை விட்டுட்டு யாரெல்லாமோ குரு குருன்னு நினச்சின்னு அவ எடுத்து வைக்கிற அந்த ஜபங்கள்லாம் பண்ணினா எப்படி நமக்கு சித்திக்கும்? யோசனை பண்ணு. நம்மளுடைய தாயார் தகப்பனார் நமக்கு காயத்ரி உபதேசம் பண்ணினா, அந்த காயத்ரி நிறைய ஜபம் பண்ணினானாக்க பாக்கி எந்த ஜபமும் தேவையில்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். அப்படி பண்ணினாலும் இந்த காயத்ரி விடாமல் பண்ணணும். காயத்ரி பண்ணின பிறகு பாக்கி ஜபங்கள்லாம் பண்ணினா உத்தமம் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அவசியம் காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணுங்க. புராண காலங்களிலே தேவதாலாம் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கா. அதுக்கு ராமாயணத்தில் எடுத்துக்காட்டு நம்மளுடைய ஆஞ்சநேய சுவாமி. அவர் என்ன காரியம், தேவதாலாமே சந்தியாவந்தன காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு காயத்ரியை நிறைய ஜபம் பண்ணிப்பா. அப்புறம் பாக்கிய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிப்பா. அதே மாதிரி நம்ம அவளுக்கு எடுத்து காமிச்சிருக்கா. அவளே ஒரு தேவதை, அவளே ஒரு சந்தியாவந்தனம் பண்ணி நமக்கு காயத்ரிலாம் காமிச்சு நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கா இல்லையா? ஆகையினால நம்மளுடைய சந்ததிகளுக்கு நாம் நல்ல வழி அப்படின்னாக்க சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணி நம்மளுடைய காரிய ஜெயங்களும் எல்லா காரியத்திலையும் எல்லா இடத்துலையும் சித்திக்கும் அப்படின்னு என்னோட தாய்மொழியை வேண்டிக்கோள். அவசியம் எல்லாரும் சந்தியாவந்தனம் பண்ணுங்க.